அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் 29 உபதேச தலங்களை பற்றி பார்ப்போம். ஓமாம்புலியூர் தட்சிணாமூர்த்தி உமையம்மாளுக்கு பிரணவம் உபதேசித்தது. உத்தரகோச மங்கை இறைவன் பார்வதிக்கு வேதகாமங்களை ரகசியத்தினை உரைத்தது. திரு இன்னம்பூர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கணம் உபதேசம் பெற்றார். திருவு சாத்தானம் ராமம் சேது அணை கட்ட இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் பெற்றார். ஆலங்குடி சுந்தர தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார். திருவான்மையூர் அகத்தியருக்கு மூலிகை உபதேசம் அளிக்கப்பட்டது. திருவாவடுதுறை அரிக்கும் அந்தணருக்கும் சிவஞான உபதேசம் போகர் நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமாசித்தி அருளியது. சிதம்பரம் பைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்த இடம். திருப்புவாலியூர் நுண்முனிவர் 70 பேருக்கு பரஞான உபதேசம் செய்தார். திருமங்கலம் சௌமினி முனிவருக்கு சாமவேதம் உபதேசித்தது. திருக்கழுக்குன்றம் சனகர் முதலிய முனிவருக்கு சாமவேதம் உபதேசம். திருமயிலை 1000 முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாக பெற்ற இடம். திருவெண்காடு நான்முகன் குருசேத்திரமூர்த்தியிடம் ஞானோத உபதேசம் பெற்றார். செய்யார் வேதம் கருப்பொருள் பற்றி தவசிகள் பலருக்கு அறிவுரை வழங்கிய இடம். திருப்பனந்தாள் அம்பாள் சுவாமியிடம் ஞான உபதேசம் பெற்ற இடம். திருக்கடவூர் பிரம்மன் ஞான உபதேசம் பெற்ற இடம். திருவானைக்காவல் அம்பிகை ஞான உபதேசம் பெற்ற இடம். மயிலாடுதுறை குரு பகவானிடம் நந்தி உபதேசம் பெற்ற இடம். திருவாவடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் கிடைத்த இடம். தென்மருதூர் 1000 முனிவருக்கு உபதேசம் செய்தது. விருத்தாச்சலம் இறப்பவரை அவ்வுயிரை இறைவன் தன் தொடை மீது கிடத்தி மந்திர உபதேசம் செய்த இடம். திருப்பெருந்துறை மாணிக்க வாசகருக்கு குருந்து மரத்தடியில் உபதேசம். உத்தரமாயூரம் ஸ்ரீ மேத தட்சிணாமூர்த்தி ரிஷபரேஸ்வர் கர்வம் அடக்கி உபதேசம். காஞ்சிபுரம் சப்த ரிஷிகளுக்கு உபதேசம். திருப்புரம்பியம் சனாகதி முனிவருக்கு தர்ம உபதேசம். திருவிழநாகர் மறையவர் அருள் வித்தன்மிக்க ஞான உபதேசம் கிடைத்த இடம். திருத்துருத்தி சிவன் பிரம்மச்சாரியாய் வேதத்தை தாமே சொன்னது. கரூர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிரனுக்கு இறைவன் உபதேசம் செய்தார். சுவாமிமலை முருகன் சிவனுக்கு உபதேசம் அளித்த இடம். வாயுவிற்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த பலப்பரீட்சையில் மேரு மலையிலிருந்து சிதறி விழுந்த இடங்களாக மரகதம் ஈங்கோய்மலை திருப்பாண்டி கொடிமுடி திருவார்போக்கி பொதிகை திருவண்ணாமலை அமையப்பெற்றது.